அடுத்த செய்தியாக திருப்பரங்குன்றம் மலை மீது சந்தனக்கூடு கந்தூரி விழா அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவங்களுமே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்ரெடி சந்தனக்கூடு விழா நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ கந்தூரி விழாவாது நடைபெறக்கூடாது அப்படின்னு ஒரு தடை கோரி வழக்கு போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்டுமே அதற்கு உரியவர்கள் மாவட்ட கலெக்டர், ஆணையர், அப்புறம் தாசில்தார், கோவில் இஓ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜனவரி 2ஆம் தேதி வழக்கு விசாரணை வருகிறதுன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த கோர்ட் நோட்டீஸே கூட அதற்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு கூட இந்த அரசு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ எனக்கு என்ன ஒரு அச்சமாக பயமாக இருக்குன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு ரொம்ப ஃபேமஸான பாட்டு இந்த முருகன் மேல், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அந்த பாட்டை இனிமேல் ஒளிபரப்பக்கூடாது, ஏன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டமே இல்லடா அப்படின்னு இந்த திராவிட மாடல். நாங்கள் இனிமேல் அப்படி நடக்க போறதில்லை, அந்த பாட்டு மட்டும் உங்களுக்கு எதுக்கு, அதை தடை செய்ய பாட்டாக அறிவிக்கிறோம். வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் அது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2024 இந்த கந்தூரி விழாவுக்கு நாங்கள் மேலே பள்ளி கொடுக்க போகிறோன்னு போயிட்டு பிரச்சனை ஆரம்ப புள்ளியே அதுதான். கோர்ட்டு இதை நீ சிவில் கோர்ட்டில் பார்த்துக்கினா அங்கே அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் இந்து அமைப்பினரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்புறம் ஒருத்தன் வெளியூர்லேருந்து ஆடை தூக்கி போட்டுட்டு வரப்போ தான் அவங்கள போலீஸ் தடுத்து நிறுத்தியது. அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்திய காவல்துறை, தாசில்தார் இவர்கள்லாம் சங்கிகள். இந்த கலெக்டர் சங்கி, அப்போ ஒரு லேடி இருந்தாங்க, ஸ்டாண்டப் சங்கீதான்னு நினைக்கிறேன், இவங்களெல்லாம் சங்கீதா அப்படின்னே அவங்களுக்கு பேர் கொடுத்தாங்க. பாருங்க, இந்த திரவியமா அவர் என்ன இனிக்கோ திரவியம், அப்புறம் லோகநாதன், இவங்களெல்லாம் மிகப்பெரிய மத வன்முறையை தடுத்து நிறுத்திய அரண்கள். எது இந்துவுக்கு நீ தீபத்தூணை ஏற்ற விடல, இந்து பக்தர்களை மலைக்கே ஏற விடாம கோர்ட்டு உத்தரவு கொடுத்தும் தீர்ப்பு கொடுத்தும் உன்னை ஏற்ற விடாம தீபத்தை ஏற்ற விடாம தடுத்தா இவர்கள் வன்முறையை தடுத்த அரண்கள், நான் அவரோடு நிற்பதிலே பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி லோகநாதனோட ஒருத்தன் திமுக காரன்னுட்டு இவர் தான் அந்த அரண் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ போட்டான். அதே ஒரு வன்முறைக்காகவே ஒருத்தவன் ஆடை தூக்கி போட்டுட்டு இப்படி கிளம்பி மேலே போனான் பாருங்க, அவனை அதை போலீஸ் தடுத்து நிறுத்தியது. அந்த நேரத்தில் இதற்கு உத்தரவிட்டாங்க கலெக்டர். அவங்களே நம்ம கிண்டல்லாம் பேசிருக்கிறோம், இனி இவங்க இன்ப நிதிக்காக எழுந்திருக்காங்க, அவங்கள சங்கீதாவா, சங்கி தாசில்தாரா அப்படின்லாம் கேள்வி கேட்டானோ. இது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு அவர் யாரு, ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி, அவர் போய் மாமிசம் சாப்பிட்டாருங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய எழுச்சி நடந்தது. நீதிமன்ற உத்தரப்படி அதுக்கப்புறம் போராட்டம், ஒரே 4 மணி நேரத்தில் 20,000 பேர் இந்துக்கள் கூடி மிகப்பெரிய போராட்டம் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. கடைசியாக தீபத்தூண் இந்த இஷ்யூ வந்தது. கோர்ட்டு 2 முறை உத்தரவு கொடுத்தோம், அது செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்துக்களுக்கு உங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்ற விட மாட்டோம், சரி அடுத்த நாள் தீர்ப்பு கொடுத்தாலும் கார்த்திகை அன்று தானே தீபம் ஏற்ற வேண்டும், அடுத்த நாள் எப்படி ஏற்றுவது, இது ஆகமக விதிமீறல் இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த அம்மா கிளம்பி அது தீபத்தூணே இல்லை, அது சர்வேக்கல் அப்படின்னா. சர்வேக்கல்னு சொன்னீங்களா, இப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்லலாம், அது சமணர்களின் தூண், அங்கே விளக்க ஏற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு கதையை விட்டது. ஒவ்வொரு வாரத்திலே பல முறை உங்களுடைய நிலைப்பாடையை மாற்றி கொண்டது. கடைசியில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அப்பா கார்த்திகை போயிடுச்சு, மார்கழி வந்துருச்சு, இவனோட தீபம் ஏற்ற விடலை, அந்த சந்தோஷம். சரி, இந்த சந்தோஷம் மட்டும் நமக்கு பத்தாது, இன்னும் சந்தோஷம் இந்த திராவிட மாடலுக்கு வரணும் அப்படின்னா இவனோட வெறுப்பேற்றுறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த திராவிட மாடல் சொல்றது, அவனுக்கு வயிறு எரியும், உனக்கு சங்கிகளுக்கு வயிறு எரிய வேண்டும். யார் சொல்லுவானா, துணை முதல்வர் சொல்லுவார். நான் கிறிஸ்தவன், ஏன் கிறிஸ்தவன்னா, ஒன்று ஒரு ஒய்ஃபு கிறிஸ்தவர் அதனால கிறிஸ்தவர், டான் பாஸ்கோல படித்தான் அதனால கிறிஸ்தவர், லயலால இருந்தா அதனால கிறிஸ்தவர், ஒய்ஃபு கிறிஸ்டின் இதெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு வயிறு எரியும் சங்கிகளுக்கு, அதனால் நான் கிறிஸ்தவன் அப்படின்னா இன்னொருத்தவனுக்கு வயிறு எரியணுங்கிறதுக்காக. சரி, இந்துக்களை இன்னுமே வெறுப்பேற்றணும், வயிறு எரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அனுமதி, நீங்க கந்தூரி விழா நடத்துங்க. அவர் என்ன கேட்டாரு, சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது. கந்தூரி விழானாலே அவங்க மேல மாமிசம் இதெல்லாம் பண்ண போறாங்கிறது தான். இதை பற்றி அங்க பேச்சுவார்த்தையே இல்லை அப்படிங்கிறப்ப இதை எப்படி அனுமதிக்கலாம் அப்படின்னு. இப்போது வரை அங்க ஊர்ல இவங்க என்ன சொன்னாலும், வெளியூர்ல இருந்து சங்கிகள் தாங்க போராடுறாங்க, அங்க அனைவரும் தொப்புள் குடி உறவுங்க,
இவங்க இல்லாம அவங்க இல்லை, அவங்க இல்லாம இவங்க இல்லை, இப்படி எல்லாம் உருட்டினானோ. இப்ப பார்த்தீங்கன்னா தினமும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக பெண்கள் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி தினமும் அங்க போராடி கொண்டு இருக்கிறார். இப்போது ஒரு உண்ணாவிரத போராட்டம் உட்பட இப்ப அறிவிச்சிருக்காங்க. டெய்லி ஏதோ ஒரு வகையில கருப்பு கொடியை வீட்டுல ஏற்றி அங்க கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு விளக்கு ஏற்றிட்டுலாம் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் உள்ளூர் மக்கள் போராடாம வேற யார் போராடுறா? இப்போ இவங்க போராடினாலே அவங்களெல்லாம் இவங்க செங்கின்னு சொல்லிடுவாங்கன்னு வச்சுங்க. உள்ளூர்காரங்க போராடினாலே இவங்களை பொறுத்த செங்கி இப்படி இருக்கிற. இது மட்டும் இல்லை, இன்னும் எப்படா வெறுப்பேற்றலாம் அப்படின்னா, இவங்களுடைய ஏற்கனவே தீபத்துணையே வேணா சொல்றான், இவங்களுக்கான இடம் இல்லைன்னா HRNC சொல்றான். அது அந்த பக்கத்திலேயே இருக்கிறதே, அவங்களுக்கு இடைஞ்சலாகி விடுமே அப்படின்னா சரி. இப்ப இந்த கள்ளத்தி மரம் எங்க இருக்குது, அதுல எப்படா பிறை கொடியை ஏத்துறான், அதுல எதுக்குடா கட்டி வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு இப்போது வரை பதில் இல்லை. இதையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ மனு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த கோர்ட்டே மீண்டும் உத்தரவு கொடுத்தா கூட இந்த அரசு திருந்துமா அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு வெறி வந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுக்காக இவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, குட்டிகரனை அடிச்சுட்டு இருக்காங்க பார்க்குறான். இப்போ நேற்று அண்ணாமலையும் சரியாக சொல்லியிருக்கிறார், எப்பொழுதுமே இந்த அருமனையில் நடக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவில் திமுக எப்பொழுதும் பங்கெடுக்கும். இந்த தடவை ஏன்டா பங்கெடுக்கலை அப்படின்னா தாவேக்காரனை கூட்டுட்டானுவா அப்படின்னு கோவம். ஏன்னா கிறிஸ்துவர்களே இப்போ 2 பகுதியாக இருக்கிறாங்க. ஒன்று நம்மாலே நமக்கே நம்மாலே அப்படின்னு சொல்லி தாவேக்கா விஜய்க்கும், என்னதான் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துலதுக்கு இவங்கள்ட்டேருந்து நம்ம என்னென்னலாம் சகிச்சுக்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்காக ஆதரவாக இருக்கிறது மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். அதனாலதான் இனிக்கோ இருதயராஜுக்கு இனிமேல் டிமாண்டே கிடையாது. ஏன்னா அவரது என்னென்னலாம் டிமாண்ட் வச்சாரோ அதையெல்லாம் நான் பூர்த்தி செய்து விட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்துக்களுக்கு இல்லை, சாதாரண மக்களுக்கு நீங்க என்னென்னலாம் கேட்டீங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டேன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை. இப்போ என்ன சொல்றாரு, இனிக்கோ இருதயராஜுக்கு இனிமேல் டிமாண்டே இல்லை, அவர் என்னென்னலாம் டிமாண்ட் வச்சாரோ எல்லாம் பூர்த்தி செய்றேன், கடைசியா என்ன பூர்த்தி செஞ்சாருங்கிறதையும் சொல்றாரு. இனிமேல் நீங்க எங்க வேணாலும் இடத்த கட்டிக்க, என்ஓசி வேண்டாம் அப்படிங்கிறப்ப இது நாளைக்கு எப்படிப்பட்ட மத மோதலை உருவாக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அப்படின்னா இவர்கள் சிறுபான்மை ஓட்டுக்காக இந்துக்களை பலி கொடுக்கவும் தயாராகிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.